டெர்ம் இன்சூரன்ஸ பொறுத்தவரைக்கும் எல்ஐசில நெறைய ஆப்ஷன்ஸ் உண்டு. ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் பிரைஸோடவும் டெர்ம் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் வாங்கிக்கலாம் எல்ஐசில. ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் பிரைஸ் இல்லாமயும் டெர்ம் இன்சூரன்ஸ் வாங்கிக்கலாம். ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் பிரைஸோட வாங்கும்போது நமக்கு அட்வான்டேஜஸா இருக்கு. பாலிசி காலம் முழுவதும் நமக்கு லைஃப் கவர் வந்துருது. நமக்கு பாதுகாப்பு, குடும்பத்துக்கு பாதுகாப்பு, நார்மல் ரிஸ்க் கவர், ஆக்சிடென்டல் ரிஸ்க் கவர் இதெல்லாம் வந்துருது. பாலிசி காலம் முடிஞ்சோனே, அந்த வருஷம் முடிஞ்ச உடனே நம்ம கட்டின பணம் ரிட்டர்ன் ஆயிடுது. ஸோ அது அட்வான்டேஜஸா இருக்கு. அந்த மாதிரி நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதே மாரி கவரேஜ பொறுத்தவரைக்கும் நம்ம எவ்வளோ கவரேஜ் வேணுமோ, எவ்வளோ லேக்ஸ் வேணுமோ, எவ்வளோ குரோர்ஸ் வேணுமோ, அது நம்ம எலிஜிபிலிட்டிக்கு தகுந்த மாரி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்பர் ஆஃப் இயர்ஸையும் நம்ம வேரி பண்ணிக்கலாம். டெர்ம் இன்சூரன்ஸ பொறுத்தவரைக்கும் எல்ஐசில. அது இல்லாம சில கன்வென்ஷனல் பாலிசிஸ் ஜீவன் ஆனந்த் மாதிரியான என்டோமென்ட் பாலிசிஸ்ல 100 வயசு வரைக்கும் லைஃப் கவரேஜ் வந்துருது. அதுலருந்து வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் இல்லாம 100 வயசு வரைக்கும் லைஃப் கவரேஜ் வந்துருது. அதே மாதிரி ஜீவன் உமங், ஜீவன் உத்சவ் அந்த மாதிரியான சில பாலிசிகள்லயும் 100 வயசு வரைக்கும் அப்போ வாழ்நாள் முழுவதும் லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ் பாலிசிகள்லயே வந்துருது அடிஷனலா. அது இல்லாம வேணும்னா நம்ம எல்லா பாலிசிகள்லயும் டெர்ம் ரைடரும் எக்ஸ்ட்ராவா நம்ம வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்பிளிசிட்டா எல்ஐசில டெர்ம் இன்சூரன்ஸும் எடுத்துக்கலாம். அதிலேயே ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் பிரைஸ் இல்லாமயும் எடுத்துக்கலாம். இருக்கிற மாதிரியும் எடுத்துக்கலாம். அது இல்லாம ஜீவன் ஆனந்த், ஜீவன் உமங், ஜீவன் உத்சவ் மாதிரியான 100 வயசு வரைக்கும் லைஃப் கவரேஜ் தரக்கூடிய பாலிசிகளையும் எல்ஐசில எடுத்துக்கலாம். அது இல்லாம மற்ற பாலிசிகள்லயும் டெர்ம் ரைடர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கூட அடிஷனல் இன்சூரன்ஸ் கவரேஜும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுல எல்லாத்துலயுமே ஆக்சிடென்டல் கவரேஜ் உண்டு. ஆக்சிடென்டல் அண்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப அருமையான கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். நெறைய எல்ஐசி பாலிசிகள்ல. ஸோ இந்த மாதிரி எல்லாம் எல்ஐசில டிஃபரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. லைஃப் கவரேஜ பொறுத்தவரைக்கும். டெர்ம் இன்சூரன்ஸ பொறுத்தவரைக்கும் கவரேஜ் கிளைம் அப்படின்னு வரும்போது எல்ஐசி தான் நம்பர் ஒன்னுன்னு சொல்றாங்க. ஸோ கிளைமை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறது பெருசு கிடையாது. ஏதாவது ஆபத்து ஆயிடுச்சுன்னா குடும்பத்துக்கு பணம் போகுமா அப்படின்னா அந்த கிளைமை பொறுத்த வரைக்கும் எல்ஐசி தான் நம்பர் ஒன்னு சொல்றாங்க. ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசிகள்ல எல்ஐசில நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது இல்லாம கன்வென்ஷனல் பாலிசிகள்லயுமே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. தேங்க்யூ.